முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா மூடிட்டு நீ சாப்பிட வேலையை பாக்குறியா? ஆட்டுக்கறி கிலோ 1500 ஆயிப்போச்சு. 100 நாள் வெள்ளத்திலிருந்து சம்பளம் பண்ணல, காசு இல்ல. மணி நகி ஒன்னா ரெண்டா, ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா, எல்லாமே பிரச்சனை. அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியது 50 ரூபா பையில இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் கதை, திரைக்கதை, வசனம் என பன்முக தன்மை கொண்ட நடிகர் எஸ் வி சேகர் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் முக்தார். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். உங்க கலைத்துறை சார்ந்த ஒரு குழந்தை வந்துட்டு அரசியல் வந்திருக்கு, முதல்வராக ஆசைப்பட்டிருக்கு. யார் அந்த நாதாரி? நீங்க அதை வாழ்த்தி வரவேற்கணும்ல. எந்த குழந்தை? என்னைய தான்ப்பா சொல்றேன். இல்ல, அந்த குழந்தை ஆசைப்பட்டிருக்கல, உங்க துறையை சார்ந்தவங்க. கவரம் இல்லாத பையங்க. குழந்தை ஆசைப்பட்டா பல்லி மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம். சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே. அப்போ குழந்தை வந்து விவரம் இல்லாம கரண்ட்ல கை வைக்குது, நம்ம உடனே காப்பாற்றணும்ன்றீங்க. ஆமா, இல்லையாவது வாயில நிப்பில்லாத வச்சு விட்டுருணும். வாயில வாழ்படுத்து. குழந்தைன்னா பேசத்தான் செய்யும், அழத்தான் செய்யும். குழந்தை கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுது, தப்பான வார்த்தை எல்லாம் பேசுது. நீ பேசல, அந்த பொண்ணு பேசுது. என்ன சொன்னா? நீ பெரிய ஆளு, உனக்கெல்லாம் பயந்துருவாங்கண்ணா. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்ல, பெரியவங்களை மதிக்கணும்ல. சார், இக்னோர் பண்ணிட்டு போங்க. அப்படி லெஃப்ட் ஹேண்டில் அப்படி ஒதுக்கிட்டு போனீங்கன்னா சரியா போடும் சார். சரி, ஒரு நடிகர் வந்து முதல்வர் ஆகணும், அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்? முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆகணும். உன்னால ஒரு வார்ட் கவுன்சிலரை கூட வின் பண்ண முடியாது. கவுன்சிலர் ஆகி லோக்கல் ப்ராப்ளம்லாம் பார்த்து எம்எல்ஏவாகி அதுக்கு பிறகு கட்சிக்கு வேலை செஞ்சு கட்சி தொண்டர்களோடு பழகி அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. பல ஜாதி மக்கள், பல இதெல்லாம் கண்மூடித்தனமா நம்ம மக்கள், முட்டாள் மக்களுக்கு போட்டுருவாங்க ஓட்டு, மயக்கத்துல போடுவாங்க சார். எல்லாரும் போடுவாங்களா? எங்க வீட்டுல 3 ஓட்டு, உங்க வீட்டுல 4 ஓட்டு, இவங்க 3 ஓட்டு, 10 ஓட்டு கன்ஃபார்ம்டா. சரி, விஜய்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது இது? இந்த மேடையில பேசுறாருல, ஸ்கிரிப்ட் வச்சு படிப்பார்ல, படத்துல நடிப்பாரு, அந்த டைலாக் பிடிக்குமா? யதார்த்தமா பேசுவார், அது பிடிக்குமா? அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏற்ற இறக்கங்களோட சிங்கிளா தான் வரும். ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். அது ஸ்கிரிப்ட் இல்ல, அது ஸ்கிரிப்ட் தான். சாதாரணமா பேசலாம். விஜய் சாதாரணமா இல்லாட்டே நம்ம உதயநிதி மாதிரி தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. இப்போ இந்த மாநாடுல விஜய் ஒரு மாநாடு நடத்தினார் மதுரையில. எடுத்த உடனே சிங்கத்தை பத்தி பேசுறாரு. நான் ஒரு சிங்கம். எஸ், a lion is always a lion. சொல்லாத சொல்லாத. அவ்வளவுதான் தன் வாயால கேடும். இப்ப தலைவர் தான் தன் வாயால கேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் அது வந்து மிருகம் தானே. மிருகம் தான். 5 அறிவு மிருகம் தானே. ஏன்டா 6 அறிவு இருக்கிற மனசுல போய் 5 அறிவு மிருகத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுறீங்க? எனக்கு அதுதான் புரிய மாட்டேன். 6 அறிவு உள்ளவன் 5 அறிவு விலங்கு பெருமையா நினைக்கலாம் பாருங்க. அதெல்லாம் இருக்க வேண்டிய போய் சொல்லியா? எனக்கு எல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆசைய பாரு. விஜய் கட்சியில ஜனநாயகம் பாத்தீங்களா? நீங்க மேடையில, மதுரை மாநாடு மேடையில விஜய் பேசும்போது அந்த கட்சியில மேடையில இருந்தவங்க எல்லாம் எழுந்து நின்று மரியாதை கொடுத்தாங்க, பாத்தீங்களா? ஜனநாயக அடிமைத்தனம். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி எப்படின்னு இருக்கத்தான் செய்யும். அதனால அவர் ஏடிஎம்கே ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்லவே இல்லை. அம்மா கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படி நிற்பாங்க எல்லாரும். நீங்க பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. இப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம், இப்படி அப்புறம் இப்படி. ஏடிஎம்கே அவங்க திட்டவே இல்லை, விமர்சனம் பண்ணவே இல்லை. அங்க அவங்க குனிஞ்சாங்க. ஆனா திமுகவை எதிர்த்தால் நாம ஜெயிச்சிருவோங்கிறது தப்பு கணக்கு. இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. சாலிடா 1.5 கோடி ஓட்டு திமுக செய்து கொண்டிருக்கும் நலத்திட்ட உதவிகளுக்காக கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன் அப்படி நாரவாயா வாயில நல்ல வார்த்தையே வராது? பொறாமைக்கு பிறந்தவனே. இலவச நலத்திட்ட உதவிகளை 1.5 கோடி பேருக்கு வழங்குற திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஒண்ணுமே சொல்லாம என்ன ஸ்டாலின் அங்கிள்னு சொல்ற இவருக்கு ஓட்டு போடுவாங்களா? ஏமாம உன்ன மாதிரி முதல வாயினர்கள் எல்லாம் ஆட்சியில உட்கார வச்சா இந்த நாடு என்ன ஆவறதுமா கண்ணு? என்ன கேவலமான கங்கட்ட அரசியல் வரவங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. ஆனா உங்க கலைத்துறை வரவங்க எல்லாம் இப்படி அசிங்கப்படுத்த வச்சு செய்யறது தெரியுமா? அது நீங்க தான்.
உன் நசிங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. ஏன் இல்லை பொதுவாக சொல்கிறேன், ஒரு பாராட்டுது. இல்லை சொல்றேன், கலைத்துறை வரவங்க தான் கலைத்துறை அசிங்கப்படுத்திட்டு போறாங்களேன்ற. இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் தமிழக முதல்வரை அங்கிள் சொன்னது ஏன் நீங்க தவறா எடுத்துக்கிறீங்க, தவறா புரிஞ்சுக்கிறீங்க, ஏன் இது அநாகரிகம் நினைக்கிறீங்க? அது ஒரு நாகரிகமற்ற ஒரு சொல் பிரயோகம். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி. அதே சமயத்தில் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களேன்னு சொல்கிற போது மாண்புமிகு தமிழக முதல்வரேன்னு தான் பேசணும். அதாவது இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு நீயே ஒரு நெகட்டிவிட்டியா இருந்தா என்னப்பா அர்த்தம்? நான் 2026 நம்ம தலைவர் தான். ஏன்னா 2026 மாற்றமே இல்லை, அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த அவனுக்கு இது பொட்டிக்குது மாத்திக்குது ஏமாத்தினாதான் உண்டு. இல்லைன்னா நாம தான் டாப்பறீங்க. எல்லாருமே போடுற ஓட்டுக்கு தான் வரது. ஆனா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறதுக்கு இல்ல உனக்குலாம் ஓட்டு இல்ல வரா பஸ்ல சும்மா ஆடுறதுன்னு உனலாம் நான் எந்த கணக்குல சேர்த்துறது. அப்புறம் பஸ்ல வர்றோம் 6 மாதம் டிவிக்கு ஓட்டு அடிக்க கேட்கற உள்ளவே குந்திக்கிற சீட்டுக்குள்ள வெக்கமா இருக்குது எனக்கு. இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே நல்லா இருப்படா. போடா, உன்னையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வீடியோ பாக்குறவங்க ஹெட்போன் போட்டு பாருங்க. மாநாடு தமிழ்நாட்டுல எப்படி நடத்தணுங்கிறத நாம் தமிழ் கட்சி வருகிற பிப்ரவரி மாதம் திருச்சியில் நடத்த போற மாநாடு அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஒழுக்கம்னா என்ன? சரி, இவனுக்கு ஒழுக்கம் என்னன்னு இப்ப பாத்துருவோம். ஏன் செல்போன் எடுத்து பாரு, உங்களை ஓத்தவங்கம்மான்னு பேசுறதா இருக்கும். பிரபாகரன் இருந்த புகைப்படம் வந்து ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. நாங்க எப்பேற்பட்ட ஆளுநருடைய பிள்ளை இல்ல, இந்த பிச்சைக்கார பிள்ளை இல்ல. அண்ணா துறை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க. உழுது விளைப்பேன், அதுவும் சரிப்பட்டு வரலையா கரிமூட்டம் போடுவேன், வெட்டி கரிமூட்டம் போட்டு பார்ப்பேன். சரியா வரலையா சாராயங்காட்சி பிழைப்பேன். பிறந்த உடனே எல்லாம் சீனி தண்ணி சக்கரை தண்ணி எல்லாம் சேர்ந்து வைப்பாங்க. எனக்கு சாராயம் தான் இருந்து தொட்டு வச்சுட்டாங்க. இந்த முந்த வெண்ட கலப்ப ரஜினிகாந்த் தெரியுமா? சொல்லு, எல்லாரும் தெரியுமா? சொல்லு, எல்லாரும் எழுதணும். உன்னையெல்லாம் நாட்டா கன்னிப்பால் ஊத்து கொண்டிருந்தா இந்த நிலைமை வந்துட்டாரா உங்க நாட்டா? உலகத்துல இந்த கல்லூரி வாசல அது கல்லுக்கடை வச்சு பாத்திரியா? எங்களுக்காக தான் கல்லுக்கடை. எங்க பெரிய வச்சுட்டு உட்காந்து போகும்போது குடிச்சு போவோம், வரும்போது குடிச்சு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பாக்குறது. நண்பர்களே, அடுத்து ஒரு வீடியோ. இவனால நம்ம போட்டி சேர்க்கவே இல்லையே. எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா? டேய், உனக்கு தாண்டா தெரியுது, எல்லாருக்கும் தெரிஞ்சா. ஒரு முதலமைச்சர் ஆகிருங்க. ஏன்னா நீ தானே எம்ஜிஆர் பிச்சைக்கார பையன் சொன்ன. பிச்சைக்கார பிள்ளை அண்ணா துறை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுதானே? நான் என்ன கேட்கிறேன், அவர் ஆரம்பிச்சாப்ல அவர் போட்டிட்டாரு. நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள் எல்லாம் போய் ஆதரவா வேலை செஞ்சேன். அவருக்கே போய் ரிஷிவந்தியத்துல சேகரிச்சேன். இந்த மானகிட்ட தற்கொலை எப்படி சேகரிச்சான்? விஜயகாந்த் முதலமைச்சராக ஒரு கூட்டணி போட்டு லூசு பையன். அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லவனுக்கு கால் காட்ட மயிர் அளவுக்கு பெறுவானா விஜயகாந்த்? கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம். விஜயகாந்த் நாட்டை கொடுத்து கையை கிண்டிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கறது. நான் கிங்கா கிங் மேக்கரான கிங்கும் கிங் மேக்கர் அவர் ஒரு ஜோக்கர். அவரு இதுக்கெல்லாம் தெரியுமா? அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் ஞாபகம் மறுத்தி போல. அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு, ஏன் இப்ப வாய்ஸ் கொடுக்குறீங்க? தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு அப்பெல்லாம் சொல்ல, ஏன் இப்ப கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த் சொல்றாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலயும் பேசுறதை நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன, ஏதோ ஒரு சில மேடைகள்ல விஜயகாந்த் தவறா பேசின வடிவேல நம்ம வந்து அவ்வளவு கடுமையா சொல்றோம். 2010 எலெக்ஷன்ல விஜயகாந்த் எதிர தெருவுக்கு மேடை போட்டு திட்டின சீமான் அவர்கள் நம்ம பெருசா எதுவும் கேட்கலன்றது. நம்ம இவ்வளவு ஞாபகம் மறுதியா இருக்கிறோமா இல்ல இவ்வளவு மக்கா இருக்கிறோமா நம்மளே கேள்வி கேட்கணும். ஆனா நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவா பேசுனதோ, அவரை போய் பார்த்ததோ இல்ல. உன்ன மாதிரி எச்சக்கலம் மாதிரி மாத்தி பேசாம அப்ப வந்து இப்ப விஜயகாந்த் ஏன் அண்ணன் சொல்லி தற்கொலைப்பாயில. இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர்களுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னு ஒருத்தர் தான். என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். அப்புறம் சத்தியமா சொல்றேன், இப்படி ஓலா விட்டு சுத்திட்டு இருந்தா கடைசி நீ பிச்சை தான் எடுக்கும். தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன்,
சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. நீ இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல.